அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஹானஸ் 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடர் கோர்ஸ் 5 இயர்ஸ் தென் 7.5 ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ் கோர்ஸுக்கான கட் ஆஃப் தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது வீடியோ. அதெல்லாம் வந்து நான் கட் ஆஃபை மட்டும் டிஸ்பிளேவில் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கட் ஆஃபை ஒரு வாட்டி வீடியோவை புஷ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பட் இதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து வீடியோவை கிளியர் கட்டாக கேட்டிங்க அப்படின்னாலே அது கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் டேட் போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 13ஆம் தேதி வரலையும் சொல்லியிருக்காங்க. தென் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் 16ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 23 அப்போ வந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் கீழே நோட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா த அலாட்மெண்ட் ஆர்டர் செலக்டட் டு த வெயிட்டிங் கேண்டிடேட்ஸ் இஸ் பேஸ்டு ஆன் வேக்கன்சி அவைலபிள் ஆஃப்டர் செலெக்ஷன் ஆஃப் த மெரிட் லிஸ்ட். அதாவது மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாருமே பயப்பட வேணாம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலுமே கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஷோ பண்ணியிருக்கிறத பார்த்தாலே தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன கட் ஆஃபு. ஸோ இந்த கட் ஆஃப் வந்து கன்ஃபார்ம் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும். மெயில் அண்ட் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தென் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒகேஷ்னல் குரூப்பு. இந்த கட் ஆஃப்லேருந்து 4% அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒகேஷ்னல் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பண்ணணும் அப்படின்றத வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ மேக் பண்ண வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.